Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الجمعة إلى الجمعة كفارة لما بينهما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் ஸலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இனிமேலும் கூட இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையினால் நாமெல்லாம் ரமலான் மாதத்தினுடைய இந்த இரண்டாவது ஜும்ஆவில் அல்லாஹ் என்னும் அவனுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டுக் கொள்வதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக ஜும்மா தொழுகை பற்றிய சிறப்புகளை பற்றியும் மேலும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றியும் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, உண்மையிலேயே நாம் ரமலானை அடைந்து 10 நாட்கள் முடிந்து விட்டது. 11வது நோன்பில் நாம் இருக்குகிறோம். இந்த 10 நாட்கள் நம்மளை விட்டும் போனது நமக்கு தெரியலை. கண்டிப்பாக நாம் இந்த 10 நாட்களில் நோன்பு வச்சு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரஹ்மத்தக யா ரப்பல் ஆலமீன். இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நேற்று நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான ஒரு மழை பெய்தது. அவ்வளோ அருமையான ஒரு மழை. நிச்சயமாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த வெப்பம் குறைந்து நமக்கு அல்லாஹ் குளிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். இந்த ரஹமத்தின் நிச்சயமாக வெளிப்பாடு, இந்த ரஹமத்தினுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு நிச்சயமாக அவசியம் என்பதை இந்த 10 நோன்புகளில் நாம் நிச்சயம் அல்லாஹ்ட்ட கேட்டு இதை வருஷம் பூரா கேட்கணும். அல்லாஹும்ம ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற துஆ எல்லா நாளும் கேட்கணும். அதில் குறிப்பாக அந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள் கேட்கறத நமக்கு வழமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2வது 10ல் என்ன துஆ ஓதணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி துனூபி வக்ஃபிர் லி ஹதாயா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம மக்ஃபிர் லின்னு ஓதலாம். ஆனாலும் கூட அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா துனூபனா, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, வ ஹதாயானா குல்லஹா எங்கள் எல்லாருடைய தவறுகளையும் ஒவ்வொரு தவறுகளையும் மன்னிச்சிரு யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் உலகத்தினருடைய இரட்சகனே அல்லாஹ்வே எங்களுடைய எல்லா பாவங்களையும் தவறுகளையும் மன்னிச்சிரு என்பதாக கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த 2வது 10 என்பது அவ்வளவு ரஹ்மத்துன், முதல் 10 என்பது ரஹ்மத்தாக இருக்கும். வஅவுஸத்துஹு மக்ஃபிரத்துன், 2வது 10 என்பது மன்னிப்பு வழங்கும் 10ஆக இருக்கிறது. 2வது 10 நோன்பு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் ஒரு 10ஆக இருக்கிறது. வஆஹிருஹு இத்கும் மினன்னார், 3வது 10 என்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு 10ஆக இருக்கிறது. அன்பானவர்களே, கண்டிப்பாக இந்த ரமலான் எப்படி நமக்கு அமையணும்னு சொன்னால், இந்த 3ம் கிடைத்த ரமலானாக அமையணும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைச்சிடணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில். 2வது அவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ் நமது குற்றங்களை பூரா மன்னிக்கணும். நாம் விவரம் தெரிஞ்சதிலிருந்து
இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன தப்பு செஞ்சோம், என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன தவறு செஞ்சோம், அதை பூரா நினைச்சு அழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ், நான் இந்த வயசில் என்ன தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் நான் இந்த மாதிரி தப்பில் ஈடுபட்டேன், அல்லாஹ் நான் தெரியாமல் இந்த தவறானதை பார்த்துட்டேன், தவறானதை கேட்டுட்டேன், ரப்பே மன்னிக்கக்கூடியவன் நீயாக இருக்குகிறாய், மன்னிக்கும் தயால குணமுள்ளவன் நீயாக இருக்குகிறாய், நிச்சயமாக என் பாவத்தை மன்னிச்சொருள் என்பதாக நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஏன் பாவங்கள் மன்னிக்கப்படணும்? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றம், தனது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், தன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம், பரக்கத்தான தன்மை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்? பிதம்பி யுஷிபுஹு, தான் செய்யும் பாவத்தினால் இழந்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். தப்பு செய்வதனால், பாவங்களில் ஈடுபடுவதனால், தவறான பார்ப்பதினால் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் முன்னேற்றம் தடைபட்டு விடுகிறது, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நீங்கி விடுகிறது, நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான நல்ல தன்மைகளும் அது போய்விடுகிறது என்பதை சொல்லி காட்டுவான். ஒரு கஷ்டம் சொன்னால் அந்த கஷ்டம் ரெண்டு விதமாக வரும். ஒன்று, அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக கஷ்டம் தருவான். இன்னொன்று, நாம் செஞ்ச தப்புக்காக கஷ்டத்தை தருவான். செஞ்ச தப்புக்காக நமக்கு கஷ்டம் வரக்கூடாது. சோதனைக்காக அல்லாஹ் நமக்கு கஷ்டம் கொடுத்தால் அதை தாங்கிக்கிறக்கூடிய சத்தியம் அல்லாஹ் தந்துருவான். அன்பானவர்களே, கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாவங்கள் இல்லாட்டி தான், பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்ம அடைஞ்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு எல்லா முன்னேற்றங்களையும் தருவான், எல்லா வெற்றிகளையும் தருவான், எல்லா பரக்கத்துகளும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்கள பற்றி ஒரு ஹதீஸில் சொல்லப்படும். ஒரு நாள் இதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகை வைக்க வரும்போது முதல் படியில் கால் எடுத்து வைக்கிறார், ஆமீன் என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கிறாங்க, ஆமீன் என்பதாக சொன்னாங்க. கேள்விப்பட்ட சம்பவம் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். முதல் படியில் கால் எடுத்து வைக்கும் போதும் ஆமீன் சொன்னாங்க, இரண்டாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போதும் ஆமீன் சொன்னாங்க, மூணாவது படியில் கால் எடுத்து வைக்கும் போதும் ஆமீன் சொன்னாங்க. நிச்சயமாக ஆமீன் சத்தமாக சொன்னாங்க. குத்துபா ஓதி முடிச்சிட்டாங்க, தொழுகை முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு நீங்கள் மிம்பர் படியில் ஏறும்போது, முதல் படியில் ஏறும்போது சத்தமாக ஆமீன் சொன்னீங்க, இரண்டாவது படியில் ஏறும்போதும் சத்தமாக ஆமீன் சொன்னீங்க, மூணாவது படியில் ஏறும்போதும் சத்தமாக ஆமீன் சொன்னீங்க, என்ன காரணம் என்பதாக கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிம்பர் படியில் முதல் படியில் கால் எடுத்து வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 துவா செஞ்சாங்க. முதல் துவா என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, யார் கண்டிப்பாக ரமலான் மாதத்தை பெற்று அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்தினுடைய முழு பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ, ரமலானில் நன்மைகளை தேடிக்கிறவில்லையோ, ரமலானை மற்ற மாதங்கள் மாதிரி பாவம் நிறைந்த மாதங்களாக யார் ஆக்கி கொண்டாரோ, ரமலானை பெற்றும் கண்டிப்பாக யார் நன்மைகள் செய்யவில்லையோ, நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லையோ, பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவில்லையோ, அப்படிப்பட்ட மனிதன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ரமலான் நோன்பு அடைஞ்சு, இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு நோன்பு வச்சிருக்கிறோம், ஆனால் தப்பானதை பேசுகிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், தவறானதை பார்க்குறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், பாவத்தில் ஈடுபடுறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதுறது இல்லை, குர்ஆன் ஓது தெரியலாட்டியும் குர்ஆன் ஓதுவதை கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ குர்ஆன் ஓதுறது இல்லை, நிச்சயமாக நோன்பு வச்சிருக்கிறோம், திக்ரு செய்யறது இல்லை, நோன்பு வச்சிருக்கிறோம், எல்லா பாவத்திலும் ஈடுபடுறோம். அன்பானவர்களே, நிச்சயமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்தில் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, ரமலானுடைய பாக்கியத்தை தவற விட்டு விட்டாரோ, கண்டிப்பாக அவர் நாசமடைந்து விட்டார், நாசமடைவாராக என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அன்பானவர்களே, 10 நாட்கள் முடிந்து விட்டது. இப்போ நம்மளுடைய கடமை என்ன? இந்த 10 நாட்களை பற்றி நாம் நினைவு கூறுவது அவசியமாக இருக்கிறது. 10 நாட்கள் நம்மளை விட்டும் எப்படி கடந்து போயிருக்கிறது. நம்ம நோன்பு வச்சிருந்தோம், என்னென்ன நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். எத்தனை ரக்காத் நிறைய தொழுதிருக்கிறோம், எத்தனை தஸ்பீஹ் செஞ்சிருக்கிறோம், திக்ர் செஞ்சிருக்கிறோம், எத்தனை ஸலவாத் ஓதி இருக்கிறோம், நம்ம என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறோம், நலவான காரியங்கள் என்ன, பாவமான காரியங்கள் என்ன,
நல்லது நிறைய செஞ்சிருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். பாவங்கள் செஞ்சிருந்தால் அந்த பாவங்களை நினைச்சு அல்லாஹ்ட்ட சொல்லி, அல்லாஹ் நோன்பு வச்சுக்கிட்டு இன்னும் பாவம் செஞ்சுட்டேன் ரப்பே, நோன்பு வச்சுக்கிட்டு இன்னும் தவறானதை பார்த்துட்டேன் ரப்பே, நோன்பு வச்சுட்டு என் நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ரப்பே, வீணாக்கிட்டேன் ரப்பே, ரப்பே நான் நோன்பு வச்ச நிலையில் என்னென்ன தப்பு செஞ்சுட்டேன் ரப்பே, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டு மன்னிப்பு பெற வேண்டிய நாட்கள் தான் இன்னிலிருந்து ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அப்போ நாம் பாவத்தில் மூழ்கி இருந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பான நேரம் இது, ஒரு வாய்ப்பான நேரம் இது. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரங்களையும் இந்த நோன்புடைய நாட்களையும் அல்லாஹ் நமக்கு பலனுள்ளதாக ஆக்கி தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்ஷா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம், யார் ரமலானை பெற்றும் ரமலானுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளவில்லையோ, பாவத்தினால் ரமலானின் நன்மைகளை இழந்து விடுவாரோ, ஃபகத் ஹுரிம், ஆண்டு முழுக்க எல்லா நன்மையும் இழந்து விடுகிறார் என்று, எல்லா நன்மையும் போயிடுச்சு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க. நிச்சயமாக நாம் இந்த ரமலானில் நிறைய பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும், நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இரண்டாவது படியில் காலெடுத்து வச்சேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யார் பெற்றோர்கள் இருவரையோ அல்லது பெற்றோரில் ஒருவரையோ பெற்றிருந்து அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யலையோ, பெற்றவங்களை பெற்றெடுத்த பெற்றவர்கள் நம்மள்கிட்ட உயிரோட இருந்து அம்மாவோ அத்தாவோ அல்லது அத்தாவும் அம்மாவும் ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் நம்மள்கிட்ட இருந்து பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் சரியா செய்யலையோ, அம்மாவை கவனிக்கல, அத்தாவை கவனிக்கல, பெற்றோர்களை கவனிக்கல, பெற்றோர்களை கவனிக்காதவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அல்லாஹ் அக்பர். பெற்றோர்கள் நம்மள்கிட்ட இருந்தால், வயசானவங்களா இருந்தால் அல்லது வயது முதிர்ந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட ஹிதுமத் செஞ்சு அவங்களுடைய அன்பை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க மூலமாக தான் நமக்கு சொர்க்கம். அத்தாவும் அம்மாவும் நம்ம மேலே திருப்தியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். அத்தாவுடைய மனம் புண்படும்படி, அம்மாவுடைய மனம் புண்படும்படி நம்ம ஏதாவது பேசியிருந்தால் அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். பெற்றவங்க உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட அனுசரணையாக பேசணும். காசு பணம் கொடுக்கணும்னு இல்லை, அல்லாஹ் நம்ம கையில் காசு பணத்தை கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வோம். இல்லையா, போயிட்டு அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, கால் வலி எப்படிமா இருக்கு, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவங்ககிட்ட நலன் விசாரிப்பர், அவங்களுக்காக துஆ செய்வர். அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருந்தானா அத்தம்மாவுக்கு நிறைய பணங்களை கொடுத்து, காசை கொடுத்து அவங்களுக்காக உதவி செய்வர். கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம பெற்றோர்கள் யார் நம்மள்கிட்ட உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நிச்சயமா நல்ல முறையில் நடந்துக்கிறணும். யார் பெற்றவங்களை பெற்றவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்களுடைய பாசத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையை சரியா செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லுதவி செய்வானாக. மூணாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, நபியே உங்களுடைய பெயர் கூறப்பட்டு முஹம்மது என்ற பெயர் கூறப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்ற பெயர் கூறப்பட்டும் யார் உங்க மேல ஸலவாத் சொல்லலையோ, முஹம்மது என்ற பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக நம்ம வாய்க்குள்ள சொல்லிக்கிறணும், மனசுக்குள்ள சொல்லிக்கிறணும். உங்க பெயர் கேட்டும் யார் ஸலவாத் சொல்லலையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். அன்பானவர்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும், ஸலவாத் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஸலவாத் சொல்வதனால் நிறைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த மூன்றையும் குறிப்பிட்டு சொல்வாங்க. அப்ப நாம விளங்கிக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், கண்டிப்பாக இந்த ரமலானை அடைந்த நாம் ரமலானின் உயிரோடு இருக்க அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். எத்தனையோ சகோதரர்கள் ரமலானுக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரமலானுடைய பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த 2வது 10 இன்னையிலிருந்து ஆரம்பம், 11வது நாளில் நாம் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய நாளில் நாம்
அதாவது குறிக்கோளாக, ஒரு குறிப்பாக ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி கொள்ளணும், ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொள்ளணும். என் பாவத்திற்கு கண்டிப்பாக இந்த ரமலானில் நான் மன்னிப்பு பெற்றே தீருவேன். என் பாவத்தை பூரா அல்லாஹ்ட்ட சொல்லி அழுவேன். பாவத்தை பூரா அல்லாஹ்ட்ட சொல்லி சொல்லி அழுது கண்டிப்பாக பாவமற்றவனாக நான் உருவாகுவேன் என்பதாக ஒரு லட்சியத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு கேட்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். கண்டிப்பாக இந்த ஜும்மா நாளில் ஜும்மா தொழுவது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும். ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சொல்வான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. பாங்கு சொல்லப்பட்டுட்டா, ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லப்பட்டுட்டா, வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டுட்டா, ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதின் பக்கம், அவனுடைய பயானை கேட்பதின் பக்கம், அவனை தொழுவதின் பக்கம் விரைந்து செல்லுங்க. இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுடுங்க, கொடுக்கல் வாங்கலை விட்டுடுங்க. உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய வேலைகள், ஒர்க்குகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைப்பதன் பக்கம் விரைந்து போங்க. தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஜும்மா அன்னைக்கு பாங்கு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், தயாராகி அல்லாஹ்வை தொழுவதற்காக, திக்ர் செய்வதற்காக, பயானை கேட்பதற்காக, அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய நன்மை பெற்றுக்கொள்வதற்காக கண்டிப்பாக நம்ம ஓடோடி வந்துவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்வான். ஃபைதா குதியத்தி ஸலாத்து, ஜும்மா தொழுகை நிறைவேற்றிட்டீங்களா, ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால், ஜும்மா தொழுகை நல்லா குறிப்பிட்டு சொல்லல, தொழுகை நிறைவேற்றிட்டீங்களா, பாங்கு சொன்ன உடனே தொழுகைக்கு வாங்க, தொழுதுட்டு போயிட்டு என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, கொடுக்கல் வாங்கல ஈடுபடுங்க, உங்க உத்தியோகங்களை ஈடுபடுங்க. ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியின் பல பாகங்களுக்கு பிரிஞ்சு போங்க. உங்க ரிஸ்க்குகளை நான் விசாலப்படுத்தி வைத்திருக்கிறேன். வபதகு மின் ஃபதலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை நீங்க தேடிக்கங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை நீங்க தேடுங்க. கண்டிப்பாக இது சிறந்தது. தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அதாவது இது சிறந்தது என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, அப்ப ஜும்மா தொழுதுட்டோம், தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு உத்தியோகங்களுக்கு போங்க, வியாபாரத்துக்கு போங்க என்பதாக அல்லாஹ் சொல்வான். இப்ப இந்த ஜும்மா என்பது ஏன், ஜும்மா எதற்காக, ஏன் இன்னைக்கு நான் ஜும்மாவை பற்றியும் சொல்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த ஜும்மா தொழுகை ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த ஜும்மா தொழுகை ஒரு காரணமாக இருக்கிறது. ஜும்மான என்ன, ஒன்று கூடுதல் என்று பொருளாகும். ஒன்று கூடுதல் என்று பொருளாகும். நம்ம மஹல்லா மக்கள், நம்ம பகுதி மக்கள், நம்ம தெரு மக்கள் எல்லாரும் ஒரு பள்ளியில் ஒன்று கூடி, நம்ம மஹல்லா பள்ளியில் ஒன்று கூடி, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஒருத்தருடைய துக்கங்களை சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் தான் இந்த ஜும்மாவுடைய தொழுகை. இந்த ஜும்மாவுடைய தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு அன்பானவர்களே, முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜும்மாவுடைய தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, ஹிஜ்ரத்து போவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ ஹிஜ்ரத்து போனாங்களோ அப்பதான் முதல்ல ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு அங்கே ஜமாத்தாக என்ன செஞ்சாங்க, பெரிய ஜமாத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகை நடத்தினாங்க. ஹிஜ்ரி 1 அப்ப ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி மதீனாவுல ஜும்மா தொழுகை நடந்துச்சு. ஜும்மா தொழுகை நடந்துச்சு ஒரு 10-12 பேர். மக்காவில் கடமையாக்கப்பட்டுச்சு, ஆனா மக்காவில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றல. ஏன்னு சொன்னா மக்காவில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சரியில்லை. இப்ப மதீனாவில் போன சஹாபாக்கள் ஒரு 10-12 பேர், அவங்க அந்த இடத்துல ஒன்று கூடி ஜும்மா தொழுகை நிறைவேற்றினாங்க. இந்த ஜும்மா தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பின்னாடி, தொழுக ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னு சொன்னா எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம், எல்லாருடைய முகத்தையும் பார்த்துக்கிறோம், எல்லாருடைய முகத்தையும் பார்த்து நல்லது கெட்டதை விசாரணை செய்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதாக சந்தோஷப்பட்டாங்க. ஜும்மா தொழுகை என்பது ஒரு அருமையான ஒரு தொழுகை. ஜும்மா 2 ரக்காத், ஆனால் லொஹர் 4 ரக்காத். லொஹருடைய 4 ரக்காத்தை அல்லாஹ் ஜும்மாவில் 2 ரக்காத்தாக அல்லாஹ் நமக்கு மாற்றி கொடுக்குகிறார். ஏன் தெரியுமா, ஜும்மாக்கு ஏன் 2 ரக்காத் தெரியுமா, லொஹர்ல மௌனமா ஓதணும் கிராத், ஆனா ஜும்மாவில் இமாம் சத்தம் போட்டு ஓதுவாங்க. ஏன் தெரியுமா, எல்லாரும் ஒன்று கூடி ரொம்ப நீண்ட நேரம் 4 ரக்காத்தை இழுக்காம 2 ரக்காத் தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுகைக்கு இன்னொரு 2 ரக்காத்துடைய
நேரம் என்பது கண்டிப்பாக இது மாதிரி நல்ல விஷயங்களை கேட்பது. அப்போ நம்ம ஜும்மாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஆர்வமாக நம்ம ஜும்மா தொழுகைக்காக பெறப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் போக்கப்படுகிறது. அப்போ துஆ செய்வதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஜும்மா தொழுகைக்கு வருவதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு, 5 நேர தொழுகை, வல் ஜும்மாத்து இலல் ஜும்மா, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, வ ரமலானும் பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னாடி இன்னொரு ரமலான், கண்டிப்பாக முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, அவைகளுக்கு இடையில நிகழ்ந்த பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமைகின்றன. 5 நேர தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை வந்துட்டோம், ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து லொஹர் தொழுகை, இடப்பட்ட நேரத்தில் யாரையாவது கோபமாக பேசியிருக்கலாம், ஏதாவது பார்க்கக்கூடாத பார்த்துருக்கலாம், நம்மளை அறியாமல் பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம். லொஹர் தொழுகைக்கு வந்துட்டா அந்த லொஹர் தொழுகிறப்ப அந்த ஃபஜ்ர்லேருந்து லொஹர் வரைக்குள்ள பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடலாம். சரி, லொஹர் தொழுகைக்கு வந்துட்டு போயிட்டோம், அசர் வரைக்கும் நம்ம வெளியில் இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், விவசாயத்தில் இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல ஈடுபடுறோம். இந்த நேரத்தில் ஏதாவது யாராவது திட்டி இருந்தா, யாராவது பேசியிருந்தா, செய்யக்கூடாத செஞ்சிருந்தா, அசர் தொழுகைக்கு வந்துட்டோம்னு சொன்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு அர்த்தம் இல்லை, தெரியாம செஞ்சுட்டா, தெரியாம ஈடுபட்டுட்டா, தெரியாம பாவமான விஷயம் கண்ணில் பட்டுட்டா, இதெல்லாம் என்ன செஞ்சிடறான், அசர் தொழுகையில மன்னிச்சிடறான். இப்படி ஒவ்வொரு தொழுகையும் அடுத்தடுத்த தொழுகை தொழுகும் போது இடப்பட்ட நேரத்தில் எத்தனை பாவங்கள் நிகழ்ந்ததோ, எத்தனை தவறுகள் நிகழ்ந்ததோ அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடறான் இல்ல. எனவே நான் தொழுதுட்டு வியாபாரம் பண்ணுங்க, தொழுதுட்டு உத்தியோகத்துக்கு போங்க, தொழுதுட்டு உங்க ஜாப்ல ஈடுபடுங்க. ஏன்னு சொன்னா, தொழுதுட்டு நீங்க போய் வியாபாரம் பண்ணீங்கன்னா, தொழுதுட்டு நீங்க போய் உத்தியோகத்தில் ஈடுபட்டீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பரக்கத் செய்கிறான் அல்லாஹ். சில வியாபாரிகள் நம்ம சொல்லுவோம், சில உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவங்க சொல்லுவோம், ஹஸ்ரத் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய காசு பணம் வருது, ஆனால் வர்றது தெரியுது, போறது தெரியல, சம்பாதிக்கிறோம், பணம் நிற்க மாட்டேது, காசு நம்மகிட்ட இருக்க மாட்டேது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா போன்றவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால், ஒரு குறைவு ஏற்பட்டால், ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் நான் புரிந்து கொள்வேன், எனக்கு ஏதோ பாவம் நிகழ்ந்திருக்கிறது, நான் அறியாமல் பாவம் செஞ்சிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வேன். எந்த அளவுக்கு அவங்க சொல்லி காட்டுவாங்க, என் மனைவி என்னை எதிர்த்து பேசினாலும் கூட, என் பிள்ளை எனக்கு அடங்கலாட்டியும் கூட, என் பிள்ளை எனக்கு அடங்கல, என் மனைவி என்னை எதிர்த்து பேசுறா, இப்ப நான் நினைச்சுக்கிறேன், மனைவி எதிர்த்து பேசுறா, ஏன் தெரியுமா, நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் பாவம் செய்யறதுனால எனக்கு அடங்கி நடக்க வேண்டிய மனைவி என்னை எதிர்த்து பேசுகிறாள், அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்வதனால எனக்கு என் சொல் கேட்டு நடக்க வேண்டிய என் பிள்ளை எனக்கு மாறு செய்கிறார், அல்லாஹ்வுக்கு நான் அடிபட்டு நடக்காததினால், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்காததினால், எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க என்னை மீறுகிறாங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்பதாக சொல்லி காட்டுவார். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும், சின்ன பாவம் வந்தால் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் பல வழிகளை வைத்திருக்கிறான். அதுல ஒண்ணுதான் 5 நேர தொழுகை. இரண்டாவது இந்த ஜும்மாவுடைய தொழுகை. ஜும்மாவுக்கு நல்ல அழகா குளிச்சு முழுகி நல்ல ட்ரெஸ் உடுத்தி நறுமணம் பூசி இருக்கிற அத்தர் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நமக்கு சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்தில் கொஞ்சம் பகுதியில் அத்தர் வாங்க யூஸ் பண்ணணும், நறுமணம் வாங்க யூஸ் பண்ணணும். நிச்சயமாக நறுமணம் என்பது சுன்னத்தான ஒன்று, அத்தர் யூஸ் பண்ணணும், ஸ்பிரே யூஸ் பண்ண வேண்டாம், ஆல்கஹால் கலந்த ஸ்பிரே அது யூஸ் பண்ண வேண்டாம். ஆல்கஹால் என்பது ஒரு போதை மருந்து, அது சுவாசிப்பதினாலும் நம்மளுடைய சுவாச கோளாறுகள் ஏற்படுகிறது. எனவே ஸ்பிரே ஐட்டங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், பாடி ஸ்பிரே, அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் போடக்கூடிய ஸ்பிரே, எந்த ஸ்பிரேவும் நாமளும் யூஸ் பண்ண வேண்டாம், பெண்களுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாம். அன்பானவர்களே, அத்தர் ஹலாலானது, அந்த அத்தருங்கிற நறுமணத்தை வாங்கி நறுமணம் பூசி என்ன செய்யணும், நம்ம ஜும்மாவுக்கு ஆண்கள் ஜும்மாவுக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆர்வமா எந்த அளவுக்கு வருகிறோமோ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மை எழுதுகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்குகிறான். ஜும்மா தொழுகைக்காக நம்ம வீட்டில இருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இதைத்தான் சொன்னாங்க, ஒரு ஜும்மா தூயிலல் ஜும்மா, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை இடப்பட்ட நாளில் அது மன்னிப்பாக அமைந்து விடுகிறது. ஒரு ரமலானும் பாழ ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும், போன ரமலான் இந்த ரமலான், இடப்பட்ட இந்த வருஷத்தில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா இந்த ரமலானை கரெக்டாக நோக்குறோம், கரெக்டாக தொழுகிறோம், கரெக்டாக குர்ஆன் ஓதுறோம், நன்மைகள் செய்கிறோம். இப்படி நன்மையான ரமலானாக இந்த ரமலானை நாம் மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷ காலமாக நம்மளை அறியாமல் செய்த தவறுகள், நாம் தெரிந்து செய்த தவறுகள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடலாம். ரமலான் என்பது
பெரிய பாக்கியம். சொன்னாங்க முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன, இதுவெல்லாம் இடையில் ஏற்பட்ட பாவங்களை மன்னித்து விடும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நாம் சந்தோஷமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், பரக்கத்தாக வாழலாம், செழிப்பாக வாழலாம். பாவங்கள் நம்மள்கிட்ட ஒட்டி கொண்டிருந்தால், பாவங்கள் செய்துக்கிட்டே நம்ம வாழணும்னு நினைச்சா, தொழுகிறோம் பாவம் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம் பாவம் செய்கிறோம், நம்ம வணக்கங்கள் ஈடுபடுறோம் பாவம் செய்கிறோம், இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டே நம்ம ஒவ்வொரு வணக்கத்தை நிறைவேற்றி பாவத்தோடையே நம்ம இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, கண்டிப்பாக எல்லாம் இருக்கும். ஆனால் மனசுல ஒரு கஷ்டம் எல்லாம் இருக்கும். சுகம் தரக்கூடிய அனைத்து இருக்கும். வீடு இருக்கும், வாசல் இருக்கும், பெட் இருக்கும், ஏசி எல்லாம் இருக்கும். ஆனா கவலை, பிரச்சனை, துன்பம் இது தீர நல்லவங்களுக்கும் துன்பம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியோடு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்துருவான். பாவம் செஞ்ச பின்னாடியும் துன்பம் ஏற்படும். பாவம் செஞ்சு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் எடுத்துருவான். அந்த துன்பத்தின் நேரத்தில் அல்லாஹ் நம்மளோட இருக்க மாட்டான். எனவே பாவத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட சொல்லி அழுகணும். அல்லாஹ், நான் தெரியாம இந்த பார்த்துட்டேன், அல்லாஹ் தெரியாம என்னதை செஞ்சுட்டேன், அல்லாஹ் தெரியாம பாவத்தில் ஈடுபட்டேன், அல்லாஹ் 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 என்பதாக சொல்லி அல்லாஹ் தனது பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக நமது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த இரண்டாவது பத்து என்பது கண்டிப்பாக பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பத்தாக இருக்கிறது. இந்த 10 நாட்கள்ல நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், சஹரி நேரம் ஃபர்ஸ்ட் தஹஜ்ஜுத் தொழுதறணும், 8 ரக்காத் தொழுகணும், இரவுல 20 ரக்காத் தராவீஹ் தொழுகணும், காலையில தஹஜ்ஜுத்ல 8 ரக்காத் தொழுகணும். அன்பானவர்களே, 8 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ், நான் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கிறேன், என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், இலாஹி என்னுடைய இறைவா, ஆனா அப்துக்கல் ஆசி, நான் பாவமான அடியான். நிச்சயமாக நீனும் மன்னிக்கும் தயாளமும் நம்மளவன் ரப்பே, நான் பாவி, நீ மன்னிப்பவன். அல்லாஹ், என் பாவத்தை உன்ட்ட முறையிடுகிறேன், என் பாவத்தை உன்ட்ட சொல்லுகிறேன், என் பாவத்தை சொல்லி அழுகிறேன். அல்லாஹ், கண்ணீர் வடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த கண்ணீரில் நமது பாவங்கள் கரைந்து போகும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அப்ப இந்த 10 நாள்ல தப்ப நினைச்சு வருந்தி, அல்லாஹ் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன், செல்போன்ல தவறானதை பார்த்துட்டேன், அல்லாஹ் இனிமேல் பார்க்க மாட்டேன், வீடியோவில் தவறானதை பார்த்துட்டேன், அல்லாஹ் இனிமேல் பார்க்க மாட்டேன். ரப்பே, இனிமேல் என் பார்வை உனக்காக, என் செவி உனக்காக, என் உள்ளம் உனக்காக, என் உடல் உறுப்புகள் உனக்காக. அல்லாஹ், இந்த ஒவ்வொன்றையும் உனக்காக செலவழித்து ரப்பே, உன்னை நெருங்குவேன், உன் மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்பதாக அல்லாஹ்ட்ட நாம் துஆ கேட்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் நம்மளை மன்னித்து அரவணைத்துக் கொள்ளக்கூடிய 70 தாயை விட இறக்க குணமுடையவன் ரப்பு சொல்லுவாங்க. நிச்சயமாக இறக்க குணத்தை 100ஆக பங்கு வச்சு அந்த 100ல 1 மட்டும்தான் உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ். 99 தாண்ட வச்சுக்கிட்டான். அப்ப 99 மடங்கு ரஹமத்துடையவன் அல்லாஹ், 99 மடங்கு இறக்க முடியவன் அல்லாஹ். அவன்கிட்ட அழுது கேட்கும்போது ரப்பு நமது பாவங்களை மன்னிச்சிடறான், பாவங்களை மன்னிச்சு நமக்கு அருள் பாலிக்கிறான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க ஜும்மா நாள் வந்துருச்சுன்னு சொன்னா ஜும்மா நாளுடைய சிறப்பை நீங்க அறிஞ்சுக்கங்க. மின் அஃலல் ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்மா, நாட்களிலே சிறந்த நாள் எது தெரியுமா? வாரத்தில் இந்த ஜும்மாவுடைய நாள். அதுல ரமலான்ல இந்த ஜும்மாவுடைய நாள் வருது பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீஹி குலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாள்ல தான் வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்பட்டாங்க, அந்த நாள்ல தான் வானத்திலிருந்து இறக்கப்பட்டாங்க, அதே நாள்ல தான் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் என்ன? சொர்க்கத்தில் சாப்பிடக்கூடாத ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, அதை சாப்பிட்ட தவறினுடைய பாவம். அழுதாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க கண்ணில் கண்ணீர் இல்லை, அழுது அவங்க கண்ணத்தில் கோடு விழுந்திருந்தது, கண்ணீர் வடிஞ்சு கோடு விழுந்திருந்தது. அல்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள நீ தடை செய்த ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டேன், என் நஃப்ஸ் சொன்னதை கேட்டு விட்டேன் ரப்பே, என்ன மன்னிச்சிரு அழுதுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு நாள் அல்லாஹ் அவங்க துஆவை ஏற்று பாவங்களை மன்னித்தேன் என்பதாக சொன்னான் அல்லாஹ். அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இந்த ஜும்மாவுடைய நாள், இந்த வெள்ளிக்கிழமை நாள். எனவே இந்த வெள்ளிக்கிழமை என்பது ரமலானில் நமக்கு கிடைத்திருக்கிறது சொன்னா கண்டிப்பாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய பாக்கியமும் இந்த நாள் கிடைக்கிறது, வெள்ளிக்கிழமையுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் உலகம் அழியும் நாள் ஏற்படும், கியாமத் நாள் ஏற்படும். சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபக்ஸிரு அலைய மினஸ் ஸலா, ஸலவாத் நிறைய ஓதிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக ரமலான் முழுக்க ஸலவாத் ஓதணும். குறிப்பா வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், அன்னைக்கு ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுடைய ஸலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது, என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது சொன்னாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மலக்குமார்கள் சில பேர் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்கெல்லாம் நல்ல விஷயம்
விஷயங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஈமான் உள்ள மக்கள் இருக்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாம் மலக்குமார் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரையாவது நாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஸலவாத் சொல்லிட்டா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ். நாம இருக்கிறது அவுலியா நகர், இங்க இருந்துட்டு சொல்றோம் நம்ம நபிக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உங்க மேல சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஸலவாத் உண்டாகட்டும், இங்க இருந்துட்டு சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த மலக்கு உடனே கேட்கிறாங்க. நம்மளோட ஒரு மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா நம்ம பேரு, நம்ம அத்தா பேர், நிச்சயமா பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட ஒரு மலக்கு இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம செயல் ஒவ்வொன்றையும் பார்க்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம பேர் தெரியும், வீட்டில் உள்ளவங்க பேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அந்த மலக்குக்கு தெரியும். அவங்க கூப்பிட்டு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொல்றாங்க, இன்னொரு மலக்கு யா ரசூலல்லாஹ் இன்ன இடத்துல இருந்து இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், உங்களுக்கு ஸலவாத் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம அத்தாவுடைய பேரை சொல்லி அங்கே போய் எத்தி வைக்கப்படுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த மௌத்தாகி கபருக்குள்ள போயிருக்கு. இப்போ அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க மௌத்தாகி கபருக்குள்ள இருப்பீங்க, எப்படி எங்களுக்கு பதில் சொல்வீங்க? மௌத்தா போயிருவீங்களே, உங்களுக்கு ரூஹ் இருக்காதே, எங்களுக்கு எப்படி பதில் சொல்வீங்க அப்படின்னு கேட்டபோது சஹாபாக்கு கேட்டுட்டாங்க. சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மௌத்தாகிட்டேன், ஆனால் என்னுடைய உடம்பு மண்ணு திங்காது. எப்பவெல்லாம் நீங்க ஸலவாத் சொல்றீங்களோ, சலாம் சொல்றீங்களோ, எனக்கு ரூஹ் கொடுக்கப்படுகிறது, எனக்கு ரூஹ் கொடுக்கப்படுகிறது. நான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். என் உம்மத்தில் உள்ளவங்க அன்பானவர்களே, கபரில் இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? உயிரோட்டத்தோட நமக்கு பதில் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம பேர் நினைவு கூறப்படணுமா, நம்ம பேர் அங்கே சொல்லப்படணுமா, நம்ம பேர் நம்ம நபிட்ட சொல்லப்படணுமா, ஸலவாத் நிறைய ஓதிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவர் ஒரு தடவை ஜும்மா நாள் அன்னைக்கு ஸலவாத் ஓதுவாரோ, ஒரு ஸலவாத்துக்கு 10 நன்மை அல்லாஹ் எழுதுறான். 10 நன்மை எழுதுறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான். அப்ப ஜும்மா தொழுகைக்கு வந்தா பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ், 5 நேரம் தொழுதா பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ், நபி மேல ஸலவாத் சொன்னாலும் நம்ம பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ். எத்தனை தடவை ஸலவாத் சொல்றோமோ அத்தனை தடவை நம்மளுக்கு 100 தடவை ஸலவாத் சொன்னா அது 1000 நன்மைகளாக மாறுகிறது, 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே ஸலவாத் நிறைய சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனி இக்தஸல யௌமுல் ஜும்மா, யார் ஜும்மா நாள் என்று என்ன செய்வாரோ குளிப்பார், குளிச்சு நல்ல நறுமணம் வஸ்தாக்க பல் தொலைக்கு. இன்னைக்கு அதாவது நோம்பு வச்சிருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது, தண்ணி வாயில் ஊற்றக்கூடாது, லேசாக வாயில் ஊற்றிக்கிறணும். மற்ற நாளாக இருந்தால், ஜும்மா நாளாக இருந்தால், நோன்பு இல்லாத நாளாக இருந்தால் நல்ல தண்ணீர் ஊற்றி வாய்ப்பு பொழிச்சு நிச்சயமாக மஸ்ஸமின் தூய்பின் நல்ல அத்தர் பூசி நறுமணம் பூசி யார் ஜும்மாவுக்கு வருவாரோ, நல்ல ஆடை உடுத்தி ஜும்மாவுக்கு வருவாரோ, கண்டிப்பாக அவர் எட்டு வைக்கக்கூடிய ஜும்மாவுக்கு வந்து யாரையும் தாண்டி வராமல் இருக்கிற இடத்துல அமர்ந்து கண்டிப்பாக நடக்கிற பயானை யார் கேட்பாங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாவும் நம்ம ஆர்வமாக வந்து விட வேண்டும். அது குறிப்பாக இந்த நோன்புடைய மாதங்களில் வரக்கூடிய இந்த ஜும்மாவை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த 2வது 10ல் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் முழுமையாக பெற்று வசாரியோ இலா மக்ஃபிரத்தும் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்ஹ ஸமாவாத் வல் அர்த், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து போங்க, ரொம்ப அதிகமாக மன்னிப்பு கேட்டுங்க, சொர்க்கம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாம் அடைந்து பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று சுபிச்சமாக வாழ, பரக்கத்தாக வாழ்க, சந்தோஷமாக வாழ எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் நல்லருள் புரிவான் என துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.